Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 590 பார்ட் 4. ஓபன் பண்ணா நட்ட நடு காட்டுக்குள்ள இருக்க ஒரு மலையில காட்டுறாங்க. அங்க நம்ம டோரிக்கோ அந்த அக்கமியை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டே போறான். ஏன்னா அது எங்க இருக்கு என்னன்னு அவனால கரெக்டா ஸ்மெல் பண்ண முடியுது. அப்படி போயிட்டு மேல பார்த்தவன், என்னங்கடா என்னைய வச்சு காமெடி பொங்கல் ஏதாச்சும் கிண்டுறீங்களான்னு கேட்பான். என்னடான்ட்டு மேல பார்த்தா பெரிய சைஸ்ல கொடூரமா வந்து கத்தி நிக்குது. என்ன ஏகப்பட்ட பேர்த்தோட லைஃப் ஃபார்ம் உருவி இருக்குல்ல, அப்படித்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இருக்குது. இவங்களே தூரத்துல இருந்து பார்த்துட்டு பதறுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுன்னு நம்புவோம், கடைசி வரைக்கும் நம்புவோம். வேற இவங்களால அதை மட்டும் தானே பண்ண முடியும். நல்ல வேலை இங்க அடி டோரிக்கோ மேல படல, பட்டிருந்தா டன் டன் டனகனகாதான். அவன் வெறி கொண்டு அடுத்த அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு போவான். அந்த டைம் லூஃபி இடையில வந்து கம் கம் பிஸ்டல்னு சொல்லி ஓங்கி உரிய அட்டி அதோட டென்டக்கிலே அப்படியே சப்பிரும். சோ இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களா, இனி பொழந்துருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கோகு அங்க வந்துருவான். பரவாயில்லையே, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் போலையம்மா. ஆக்சுவலா இந்த அக்கமி ஏகப்பட்ட பேர்த்தோட லைஃப் ஃபோர்ஸை சாப்பிட்டு இப்போ கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படி மட்டும் ஆச்சுன்னா இது பிக் டூனாவா மாறிடும். அப்படின்னா மீடியம் டூனாவை விட அது 100 மடங்கு பவர்ஃபுல்லானது. அப்படி மட்டும் ஆச்சுன்னா அதை தடுக்கிறதும் ஈஸி இல்ல. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அது அவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிச்சுன்னா அதோட பிளேவரும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமாமா. உடனே முடிவு பண்ணிட்டானுங்க. அப்படின்னா இன்னைக்கு இன்னொரு ஃபீஸ்ட் இருக்குன்னு. சரி ரைட்டு, சாட்டு புட்டுன்னு சோழிய முடிச்சுட்டு கொண்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி கொக்காமக்கா ஆளுக்கு அவங்களோட பவர் எடுத்து குமுறு 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 குமுறுன்னு குமுறு எடுப்பானுங்க. இவன் இங்க பறந்து அடிப்பான், அவன் அங்க பறந்து அடிப்பான், அவன் அங்க சுத்தி அடிப்பான். இப்படி இவனை அடிச்சு மேல தெரிய விடுவானுங்க. கோகு மேல இருந்து காமே யாமேன்னு சொல்லிட்டு ஒரே அட்டி அப்படியே கேராயி கீழே வரும். டோரிக்கோ வர்ற ஃபோர்ஸுக்கு கண்ட மேனி குத்து 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 குத்துன்னு குத்தி தள்ளுவான். கடைசியில நம்ம லூஃபி ஃபைனல் டச் தேர்ட் கியர்ல ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஒரே அடி, அதுவும் அது ஆர்மமெண்ட் ஹாக்கி, அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அடிப்பான். அவ்வளவுதான், அவன் அடித்த அடியில அந்த இடமே புகமண்டலமாயி சொல்ல போனா அங்க இருந்த மலையே நொறுங்கி போச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அடி. அவ்வளவுதான், அந்த ஃபிஷ் மட்டை. கோகுவே லூஃபிய பாராட்டுவான், உன்னோட கடைசி மூவ் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு. சரி ரைட்டு, இப்ப 3 பேரும் சேர்ந்து எப்படியோ கேப்சர் பண்ணாங்களா. சரி ரைட்டு, இனி அதை எடுத்துக்கிட்டு கிளம்பலான்ட்டு போய் பார்த்தா தேய்ச்சிக்கிட்டு போய் விழுந்தது எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியல. கீழே பார்த்தா ஒரே பள்ளத்தாக்கு, எல்லா இடமும் கல்லு மண்ணுமா கடந்த உடனே எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலன்னு ஒரே டவுட். இதுல என்ன டவுட் இருக்குது, அதான் பெரிய சைஸ்ல இருக்குது இல்ல, அசால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அது பின்னாடி வந்து ஒரே அடி 3 பேருமே தெரிச்சிருவானுங்க. சும்மா இல்ல, ஒரே அடியில தெரிய விட்டுருக்குது. அதுக்கப்புறம் அதை காட்டுவாங்க, டோட்டலாவே வேற மாதிரி இருக்கும். அதோட டென்டக்கிள்ஸ் ஒன்னொன்னுலயுமே வாய் இருக்கும். இங்க அடி வாங்கினவனுக்கு அப்படியே டயர்டா எந்திரிச்சு பாப்பானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூரமா இருந்தது பொசுக்குன்னு முன்னாடி வந்து டொரிக்கோவை ஒரு அடி தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் அதோட டென்டக்கிளை வச்சு கடிக்க வரும். லூஃபி இடையில பூந்து பொலன்னு பொழந்து கட்டுவான். கோகு ஒரு சைடு பொழந்து கட்ட வருவான். அவனையுமே திடீர்னு அதோட வாயில இருந்து ஏதோ பவர் எல்லாம் வர வச்சு அடிச்சு திருக்கி விட்டுரும். இப்ப எல்லாத்துக்குமே பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு. ஆனா கோகு விட மாட்டான். ஒரு சைடா வச்சு மிதி 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 மிதின்னு மிதிச்சு தள்ளிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம டொரிக்கோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணா, அது ஜஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸை மட்டும் யூஸ் பண்ணல, வாங்கின அடியில இருந்து அது எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. அதனால தான் அது முன்ன விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்களால எதுவும் பண்ண முடியல. இவனுங்க சண்டை போட்டே அதை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு லூஃபி கேட்டதுக்கு, நமக்கு இப்ப வேற வழியே இல்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ணி அடிக்க முடியுமோ அவ்வளவு எனர்ஜியை வச்சு அடிக்கணும், அதுவும் ஒரே டைம்ல, அப்பதான் இதை தடுக்க முடியும்பா. அவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம கோகு திடீர்னு வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அடுத்த செகண்ட் அவனுக்கு 2 பேரும் மட்டும் தான் சண்டைக்கு போவானுங்க. ஆனா இவன் போக மாட்டான். என்னன்னா நம்ம பையன் கெங்கிடமா பவரை யூஸ் பண்ண போறான். எப்படின்னா சுற்றுச்சூழல்ல இருக்க பவர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு பூமியில, ஃபாரஸ்ட்ல, கடல்லன்னு உயிரோட என்னென்னலாம் இருக்கோ அதுல கொண்டு இவன் எனர்ஜி எடுக்க போறான். அதை யூஸ் பண்ணி இதை பீட் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் தான் சமாளிக்கணும். அதனால தான் அவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ண விட்டுட்டு கோகு தனியா அந்த எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பார்ப்பானுங்க. ஆனா அது திருப்பி அடி 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 அடின்னு கண்டமேனிக்கு அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்கும். கோகு இதுக்கு மேல முடியாது, சட்டு புட்டுன்னு வேலையை பாருன்னு சொன்னா அவன் புலம்பி தெளிட்டு இருப்பான், என்னால எனர்ஜியை கம்ப்ளீட்டா எடுக்க முடியலன்னு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்தானாமா, ஆனா இப்ப ஏதோ சரியில்லாமா. என்னடான்னு பார்த்தா அவன் எடுக்கிற எனர்ஜி எல்லாத்தையுமே அந்த அக்கமி அங்க உறிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்படி கெங்கிடமா எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணணும்னு கொஞ்சம் கூட அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அவன் ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் பவர் கொடுங்க, நாங்க இதை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லுவான். உடனே அவனோட ஆளுகளாம் டேடி இந்தாங்க எடுத்துங்கன்னு கை நீட்டுவாங்க. உடனே அதை பார்த்து மத்தவங்களும் எங்க பவரையும் எடுத்துங்கன்னு சொல்லி கை நீட்டுவானுங்க. அதுலயே அந்த மொட்டை மூதேவி எல்லாம் எவ்வளவு பவர் வேணாலும் எடுத்துக்க, டேக் இட்னு 3 குரூப்பை சேர்ந்த அத்தனை பேருமே கையை தூக்கிடுவாங்க. உடனே அவனுக்கு பல மடங்கு பவர் கிடைச்சிருமா. அவ்வளவு பவரை டப்புன்னு எடுத்த அடுத்த செகண்டே தூக்கிட்டு அதோட வாயில வச்சு ஒரே அடி, அது அப்படியே அங்க முடியாம முக்கிட்டு இருக்கும். அந்த கேப்லங்கும் போது நம்ம டோரிக்கோ லூஃபி அவனுக்கு 2 பேருமே அவனோட ஃபுல் எனர்ஜியும் திரட்டிக்கிட்டு போய் அட் டைம்ல 2 பக்கமும் அடிப்பானுங்க. அதுவும் கேப் விடாம குத்து வந்துட்டு இருக்கும். அதே நேரம் இங்க நம்ம கோகு சூப்பர் சைண்டோட உச்சக்கட்ட பவர் எடுத்து அவன் ஒரு சைடு
பிளேடு சும்மா பாஞ்சு வந்து அடிப்பான். அத்தனை பவர்ஸையுமே மொத்தமா வச்சு அடிச்சதுல அவ்வளவுதான், அது சோலி முடிஞ்சு. இதுக்கு மேல அது அடிய தாங்குச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா பயிலுக உசுர கொடுத்து அடிச்சிருக்கானுங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் நம்ம பாடி மூவ் பண்ணாரியா, ஐயோ முடியலன்னு முக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்லயும் 3 பேர்த்துக்கும் சோறு தான் கேக்குது. அதான் பொழந்துட்டமே, இன்னைக்கு வெட்டி ஊர்கா போட்டுற வேண்டியதான்ட்டு ஒரே என்ஜாய்மெண்ட். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் காட்டுறாங்க. அதை அப்படியே கிரில் பண்ணி சூப்பரா சமைச்சு எல்லாருமே ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இத வாய்க்குள்ள வச்சவனே அப்படியே கரைஞ்சிருதாமா. பிக் டூனால அப்படித்தான் இருக்கும். சஞ்சய் எல்லாம் அதுல வெரைட்டியா டிஷ் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். எப்படியே எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு மாடல்ல டிஷ் ரெடி பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்ன கடைசி வரைக்கும் நம்ம பயிலுக இன்னும் சமைங்க தான் கத்திட்டு கிடப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்னு நோட் பண்ணுவாங்க, ஜோரோவை காணும், வெஜிடாவை காணும், ஜெப்ராவையும் காணும். எல்லாம் எங்க போய் தொலைஞ்சானுங்க, ரொம்ப நேரமா ஆள காணுமேனு பார்த்தா ஆரம்பத்துல ஒரு சண்டை ஆரம்பிச்சானுல்ல, அந்த சண்டை இன்னுமே முடியல. கொலவெறியோட 3 பேரும் மாங்குன்னு சண்டையை போடுவானுங்க. அட வீணா போனவங்களான்னு சொல்லி இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.